தக்வா களத்தில் தளர்ந்து விடாதீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்கள் சிலர் ஒரு காரியத்தில் பல முறை தோற்றுவிட்டால் மீண்டும் அதற்கு முயற்சி செய்யாமல் கைவிடக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இது மனிதர்களிடத்தில் அறவே இருக்கக்கூடாத ஒரு பண்பாகும். இதற்கு நபி அவர்களின் வாழ்க்கை நமக்கு பெரும் பாடமாக உள்ளது. நபி அவர்கள் இந்த ஏகத்துவத்தை ஆரம்பத்தில் இரகசிய பிரச்சாரமாக செய்து வந்தார்கள். அப்போது அதை பகிரங்கப்படுத்தும்படி வேத அறிவிப்பு வந்த பிறகு அதை பகிரங்கப்படுத்தினார்கள். நபியே, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை நீங்கள் எச்சரியுங்கள் என்னும் திருக்குரான் வசனம் அருள பெற்றபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலை குன்றின் மீது ஏறிக்கொண்டு பனு ஃபெஹ்ர் குலத்தாரே, பனு அதி குலத்தாரே என்று குறைஷி குலங்களை பெயர் சொல்லி அழைத்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். அங்கு வர முடியாத நிலையில் இருந்த சிலர் அது என்ன என்று பார்த்து வர தம் சார்பாக